வித்யாதரன் சார். அவர்னால தாங்க இந்த படம் பண்ணேன். அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்துல முதல்ல சார் வந்து விஜயகாந்த் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் நான் கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போயிருக்கு, யாரோ வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததில்ல அந்த 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களை. நான் ஒரு 16 வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த முடிச்சுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமண்ணா வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படி தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், நான் கேட்டேன் அண்ணா படம் என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அப்படின்னாரு. ஆனால் பண்ணலாண்ணா அப்படின்னு நான் இப்போது சொல்லிடலாம்ண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிக்கிறோம்லாங்கண்ணா, சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப அது நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணும் சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் இன்னைக்கு நாட்டி விடுறீங்க? ஒன்றுங்க தலைவர் என்றைக்குமே ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு சூரியன் ஒரு நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி நாங்கள் பக்கத்துங்கண்ணா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சர். ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று 8:30 மணிக்கு இப்போ நான் அங்கே போர்ட் ஃபங்க்ஷன் போனேன் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி வாங்கினேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்புனேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி சாருக்காக, உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. தாமண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நம்ம